ஓம் சாந்தி 2/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரங்களை தானம் செய்து விடுங்கள். அப்போது ராகு கிரகணம் விலகிவிடும். தானம் கொடுத்தால் கிரகணம் விலகி போகும். கேள்வி: விருக்ஷபதி தந்தை தன்னுடைய பாரதவாசி குழந்தைகளுக்கு குரு திசை ஏற்படுத்துவதற்கு என்ன ஞாபகத்தை ஏற்படுத்துகிறார்? பதில்: ஹே பாரதவாசி குழந்தைகளே, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. நீங்கள் சர்வகுண சம்பன்னர், 16 கலை சம்பூர்ணமானவர்களாக இருந்தீர்கள். கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் காம விகாரத்தில் அமர்ந்து கருப்பாகி விட்டீர்கள். கிரகணம் பிடித்துவிட்டது. நான் மீண்டும் உங்களை வெள்ளையாக ஆக்க வந்திருக்கிறேன் என்று பாபா நினைவுபடுத்துகிறார். இந்த நினைவு வருவதினால் குரு திசை அமர்ந்து விடுகிறது. முரளியின் பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? எல்லையற்ற தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். லௌகீக தந்தையை அனைவரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். அனைத்து ஆத்மாக்களின் பாரலௌகீக தந்தை அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய பெயர்தான் சிவன். பெயர் ரூபம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்காது. இந்த நேரத்தில் அனைவருக்கும் ராகு திசை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால்தான் இந்த உலகத்திற்கு இரும்பு யுகம் என்று சொல்லப்படுகிறது. திசைகளும் இருக்கிறதல்லவா? குரு திசை, சுக்கிர திசை என்று சொல்வார்கள். அந்த திசை மாட்டே இருக்கும். அதுபோல ஒவ்வொரு யுகத்திலையும் உங்களுக்கு ஒரு திசை இருக்கும். இப்பொழுது உங்கள் மீது குரு திசை இருக்கிறது. குரு திசை இருந்ததுன்னா நல்ல படிப்போம், நல்ல காரியங்கள் செய்வோம், நல்ல யோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நமக்கு சங்கம யுகத்தில் குரு திசை நடந்துட்டு இருக்கு. பாரதத்தில்தான் பாரஸ் புத்தியுடைய தேவதைகள் இருந்தார்கள். அதாவது தங்க புத்தியுடைய தேவதைகள் இருந்தாங்க. அவர்கள் இப்பொழுது கல் புத்தியுடையவர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். தேவதைகளின் உலகத்தில் விகாரங்கள் இருப்பதில்லை. துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம், அதாவது 5 விகாரங்களின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அப்பொழுது ராமராஜ்யம் மாறி ராவண ராஜ்யம் ஆகிறது. இப்பொழுது கிரகணம் பிடித்திருக்கிறது. பாரதம் முற்றிலும் கருப்பாகிவிட்டது. குரு திசை அனைத்தையும் விட மிக நல்ல திசையாகும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பிடித்தது என்றால் தானம் கொடுங்கள், கிரகணம் விலகிவிடும் என்று சொல்வார்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதுதான் ஆன்மீக ஞானம். இது ஒன்றும் சாஸ்திரங்களின் ஞானம் கிடையாது. சாஸ்திரங்களின் ஞானத்திற்கு பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம், பக்தி, பிறகுதான் வைராகியம். அதாவது இந்த உலகத்தை விட வேண்டி இருக்கும். அதாவது பக்தர்களுக்கு எப்போ ஞானம் கிடைக்குதோ, எப்போ அவங்க ஞானிகள் ஆகிறாங்களோ, அப்போ இந்த உலகத்தின் மீது வைராகியம் ஏற்படும். அப்புறம் கடைசியில் வீட்டுக்கு போகணும். அப்போ இந்த உலகத்தை விட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். வைராகியம் வந்தது, காட்டுக்கு போக வேண்டி இருக்கும் அப்படி சொல்ல. ஞானம் கிடைச்ச பிறகு முழு உலகத்தின் மீது வைராகியம் வரும். இந்த உலகத்தை விட்டே போக வேண்டி இருக்கும். அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். தந்தை சுயம் வந்து துக்கத்தில் இருந்து
ராவணனிடமிருந்து விடுவிக்கிறார். பிறகு வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்கிறார். அவரை ஆன்மீக வழிகாட்டி என்று சொல்லப்படுகிறது. தந்தை கூறுகிறார், நான் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறேன். அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வேன். என்னை போன்ற வழிகாட்டி வேறு யாரு இருக்க முடியாது. எத்தனை குருமார்கள், சாது, சந்நியாசிகள், மகான்கள் எல்லாருமே இருந்துட்டு போயிருக்காங்க. யாரையாவது கூட்டிட்டு போயிருக்காங்களா? அதனால என்னை போன்ற வழிகாட்டி வேற யாரும் இருக்க முடியாதுன்றார். நான் வரும்போது வழிகாட்டியாக இருந்து அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வேன் அப்படின்றார். 21 ஜென்மங்களுக்கு உங்கள் மீது குரு திசை அமர்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். நிச்சயம் சத்யுகத்தில், திரேதா யுகத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. உங்களுடையது அனைத்தையும் விட உயர்ந்த தர்மமாக, உயர்ந்த கர்மமாக இருக்கிறது என்று தந்தை நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது கீழானவர்களாக, பாவிகளாக, ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தேவதைகளுடைய பூஜாரிகள். பிறகு தங்களை ஹிந்து என்று ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள்? பாரதத்தின் நிலைமை என்னவாக ஆகிவிட்டிருக்கிறது? தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் விகாரிகளான காரணத்தினால் தங்களை தேவதை என்று சொல்லிக் கொள்வதில்லை. இப்பொழுது இந்த தூய்மையற்ற உலகம் முடியும் தருவாயில் இருக்கிறது. மகாபாரத யுத்தம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு சத்யுகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன் என்பதாகும். இந்த சங்கம யுகத்தில்தான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. இதுதான் கல்யாணக்காரி சங்கம யுகம், அதாவது நன்மை நடக்கக்கூடிய யுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விநாசத்திற்கு பிறகுதான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த விகார உலகத்தில் அனைவரும் துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சண்டை, அடிதடி என்று என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்குதான் வெட்டு குத்து விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. காரணமே இல்லாமல் எந்த தவறும் செய்யாத அப்பாவி மக்களுக்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே அணுகுண்டு போட்டால் அடுத்த வினாடியே அனைவரும் அழிந்து விடுவார்கள். அதாவது இப்போ நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்குறோம். ரோட்ல கூட அடிதடி சண்டையெல்லாம் நடக்குது. போலீஸ் யாரையோ ஷூட் பண்ணுவாங்க, அது யாரையோ தாக்கிடுறது. அப்பாவி மக்கள் எல்லாம் இறந்து போறாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அப்போ இது அந்த வெத்து குட்டு விளையாட்டுன்னுவாங்க. காரணம் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு குண்டு போட்டாலே போதும், எல்லாரும் என்ன ஆகணும்? அழிஞ்சிடணும். இந்த ஸ்கூல் பஸ்ஸு, அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் இறந்து போவாங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க தானே, அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுது? இதெல்லாம் கலியுகத்தினுடைய அழிவிற்கான விஷயங்கள். கடைசியில் இப்படிதான் நடக்கும். அதாவது எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி மக்களுக்கு தண்டனை கிடைச்சிடுறது. உலகம் முதலில் சின்ன பூமரமாக இருந்தது. இப்பொழுது முட்கள் நிறைந்த பெரிய காடாகி விட்டது. இப்பொழுது பாரஸ்நாத் உங்களை பாரஸ் புத்தியுடையவராக, அதாவது தங்க புத்தியுடையவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட பாரஸ்நாத் தந்தையை நீங்கள் எவ்வளவு அன்பாக நினைவு செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
இந்த முள் நிறைந்த காட்டிலிருந்து மலர்களின் தோட்டத்திற்கு செல்வதற்காக விகாரம் என்ற முள்ளை விட வேண்டும். தங்கமாக ஆக்கக்கூடிய தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் சூத்ரனிலிருந்து பிராமணன், பிராமணனிலிருந்து தேவதை ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுவதற்கு விகாரங்களை தானம் செய்ய வேண்டும். வரதானம்: சங்கம யுகத்தில் ஒவ்வொரு கர்மத்தையும் ஒரு கலையின் ரூபத்தில் செய்யக்கூடிய 16 கலைகள் நிறைந்தவர் ஆகுங்கள். அதாவது 16 கலைகள் அப்படின்னு சொல்லும்போது பேசும் கலை, பார்க்கும் கலை, ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யும் கலை, நண்பர்கள் ஆக்கிக்கொள்ளும் கலை அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் நம்ம சங்கம யுகத்தில் என்ன செய்தாலும் அது சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஒரு ஆர்ட், ஒரு கலையின் ரூபத்தில் இருக்கணும் அப்படின்றார். அந்த மாதிரி செய்யும் போது தான் எதிர்காலத்தில் 16 கலைகள் நிறைந்தவர்கள் ஆக முடியும். சங்கம யுகம் விசேஷமாக கர்மத்தின் கலையை காட்டுவதற்கான யுகமாக இருக்கிறது. யாருடைய ஒவ்வொரு கர்மமும் கலையின் ரூபத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய ஒவ்வொரு கர்மத்தின் மற்றும் குணங்களின் மகிமை பாடப்படுகிறது. 16 கலைகள் நிறைந்தவர் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஒரு முழுமையான கலை ரூபத்தில் தென்பட வேண்டும். இதுதான் முழுமை நிலையின் அடையாளமாகும். சாக்கார தந்தையின் பேச்சு, நடை என அனைத்திலும் விசேஷ தன்மையை பார்த்தீர்கள். அது கலையாகிவிட்டது. அப்படின்னா இன்னைக்கு பாபா இப்படி பார்த்தார், பாபா இப்படி பேசினார், பாபா இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். மதுபனில் கிளாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவர் செய்தது ஒரு கலையாயிடுது, மற்றவங்க பின்பற்றுவதற்கான ஒரு உதாரணம் ஆயிடுது. அவரிடம் அமரும் கலை, எழும் கலை, பார்க்கும் கலை, நடக்கும் கலை என அனைத்து கலைகளும் இருந்தது. அனைத்திலும் பற்றற்ற தன்மை மற்றும் விசேஷ தன்மை இருந்தது. அதேபோல் அவரை பின்பற்றி நீங்களும் 16 கலைகள் நிறைந்தவராக ஆகுங்கள். ஸ்லோகன்: யார் ஒரு விஷயத்தை உடனடியாக பகுத்தறிந்து முடிவெடுக்கிறாரோ அவர்தான் சக்தி வாய்ந்தவர் ஆவார். அவ்யக்த சமிகை: குழந்தைகளாகிய உங்களுடைய யோகம் எப்போது ஜுவாலா சொரூபமாக சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறதோ அப்போது அந்த தூய்மையின் அக்னி ஒரு நொடியில் உலகத்தின் குப்பைகளை எரித்து சாம்பல் ஆக்கிவிடும். தூய்மையின் இந்த சக்தி மிகவும் மகான் சக்தியாகும். கடைசியில் நீங்கள் எப்போது முழுமையாக தூய்மையாகிறீர்களோ அப்போது உங்களுடைய உயர்ந்த சங்கல்பத்தின் ஈடுபாட்டின் அக்னியினால் இந்த குப்பைகள் அனைத்தும் எரிந்து சாம்பல் ஆகிவிடும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி.